24 குருமார்களில் கிருஷ்ணர் 20வதாக குறிப்பிடுவது திருமணம் ஆகாத ஓர் இளம் பெண். அவளை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்திருக்கும் நேரம் கை நிறைய வளையல்களுடன் அவள் உரலில் நெல் குத்தி கொண்டிருக்கிறாள். வளையல்களின் சப்தம் வந்திருப்பவர்களுக்கு கவனச்சிதறலை உண்டாக்கும் என்று எண்ணி 2 மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை கழற்றி வைக்கிறாள். உரல் குத்தும் போது இந்த 2ம் ஒன்றுடன் ஒன்று உரசாமல் இருக்க முழங்கை பக்கமாக ஒன்றும் மணிக்கட்டில் ஒன்றுமாக தள்ளி வைத்து வேலை செய்கிறாள். இதுபோல ஆத்ம சாதனையை ஒருவர் தனியாக மேற்கொள்ள வேண்டும். கூட ஒருவர் இருந்தாலும் இடையூறுதான். கூட்டம் சேர்த்தால் கலகம் நிச்சயம். ஞானி ஏகாந்தமாக இருப்பான். கடவுளை தவிர வேறு எவருடனும் ஞானிக்கு தொடர்பு இருக்காது. முக்திக்கான பாதையில் ஒருவர் தனித்து பயணிக்க வேண்டும் என்பதை அந்த இளம் பெண்ணின் செயலிலிருந்து கற்றுக்கொண்டதாக சொல்கிறார் பகவான்.